செய்தி துளிகளாக உங்கள் தகவல் தளத்தில் காணலாம். செய்தி துளிகளுடன் நான் உங்கள் ஷாம். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சியை வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை உறுதிப்படுத்தி சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். 4வது முறையாக ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்கிறார். காலி பணியிடங்களை நிரப்புவோம், புதிய பேருந்துகளை வாங்குவோம் என்று ஆண்டுதோறும் வெற்று அறிவிப்புகளோடு நிறுத்திக் கொள்கிறது திமுக அரசு என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். திருச்சி தலைமை தபால் நிலைய கட்டிட வளாகத்தில் அமைந்துள்ள திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் ஜூன் 25ஆம் தேதி மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கும் முகாம் நடைபெறவுள்ளது. ஆன்லைன் மூலம் மின் கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அறிவித்த பிறகுதான் MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பம் விநியோகிக்க துவங்கும் என மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 1100 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய புதிய முனையம் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. 24ஆம் தேதிக்கு பதிலாக தமிழக சட்டப்பேரவை 20ஆம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க கால அவகாசம் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் PK சேகர்பாபு தகவல் தெரிவித்துள்ளார். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டது உங்கள் தகவல் தளத்தின் இன்றைய செய்தி துளிகள். மீண்டும் அடுத்த துளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாம். Audio Jungle.